இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. ஐயோ 5 மணிக்கு இந்த மேலே வந்து விடுவானே சாமி. ஐயோ விட்டுறடா சாமி. ஒரு குடும்பத்தை போயிட்டடா. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள மேல்மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் வசந்தி தம்பதிக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்த மகன் ரவிக்குமார் காடாம்புலியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். இன்று காலை ரவிக்குமாரை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வழக்கம் போல் பள்ளி வாகனம் வந்துள்ளது. ரவிக்குமாரை ஏற்றிக்கொண்டு வாகனம் கிளம்பியுள்ளது. இந்த சமயத்தில் ரவிக்குமாரின் தம்பி ரக்ஷன் பள்ளி வாகனத்துக்கு முன்பு நின்று கொண்டிருந்துள்ளார். இதை கவனிக்காமல் டிரைவர் வாகனத்தை ஓட்ட சிறுவன் வாகன சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தான். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காடாம்பூலியூர் போலீசார் உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். என்ன ஐயோ 5 மணிக்கு இந்த மேலே வந்து விடுவானே சாமி. ஐயோ விட்டுறடா சாமி. ஒரு குடும்பத்தை போயிட்டடா. ஐயோ. பெற்றோர் கனத்த இதயத்துடன் மகனின் சடலத்தை கையில் ஏந்தி சென்றது சோகத்தை ஏற்படுத்தியது. இது சம்பந்தமாக போலீசார் வேன் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.